வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிற ஹவுஸ் ஒய்ஃபா நீங்க நேரம் இல்லைன்னு கவலைப்படுறீங்களா? இது வரைக்கும் ஜெயிச்சவங்க எல்லாருக்கும் 24 மணி நேரம் தானே. அவங்களுக்கு மட்டும் 34 மணி நேரமா இருந்தது. நமக்கும் அதே 24 மணி நேரம் தான். சோ நேரம் இல்லைன்ற வார்த்தையை நம்ம வாழ்க்கையில இருந்து நம்ம எடுத்துடணும். நானும் உங்களை மாதிரி ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான். என்னோட பேஷன் தமிழ் படிக்கணும், தமிழ் டீச்சர் ஆகணும் அப்படின்றது தான். ஆனா என்னோட குடும்பத்துக்காகவும் குழந்தைங்களுக்காகவும் டீச்சர் வேலையை விட்டுட்டேன். ஆனா என்னால தமிழ் விட்டு இருக்க முடியல. என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணேன். திடீர்னு தமிழ் படின்னு ஒரு சேனலை தொடங்கிட்டேன் யூடியூப்ல. 4 பேர் தான் பாக்குறாங்க. இருந்தாலும் நான் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன். நல்லா கவனிங்க, கவலைப்பட மாட்டேன்னு சொன்னேன். ஆனா அதுக்காக நான் ஏதோ தப்பு பண்றேன், அந்த தப்பை சரி பண்ணணும்னு நான் திருத்திக்கிறதுக்கு அந்த வழிகளை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். தொடர்ந்து என்ன நானே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு வீடியோஸ் நான் போட்டுட்டு தான் இருக்கேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு நல்லா புரியுற மாதிரி, அடுத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி கண்டென்ட்ஸ் தான் நான் போட்டுட்டு இருக்கேன். அடுத்த தடக்கல் வேலை அதிகம். எல்லாருக்குமே வேலை அதிகம் தான். எனக்கும் தான் சமைக்கணும், துவைக்கணும், வீடு பெருக்கணும். அமாவாசை கிருத்திகை வந்துட்டா அந்த பூஜை வேலை எக்ஸ்ட்ரா வேலை ஆயிடும். ஆனா அந்த டைமை நம்ம எப்படி திறமையா பயன்படுத்திக்க போறோம் அப்படின்றதுல தான் நம்ம ஜெயிக்கிற விஷயமே இருக்கு. ஃபுல்லா சார்ஜ் போட்டு வச்சுப்பேன் நைட்லயே. சமைக்கும் போதும், துவைக்கும் போதும், பாத்திரம் கழுவும் போதும் எல்லா நேரத்திலயுமே நான் போனை யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பேன். எனக்கு தேவையான நான் என்னோட யூடியூப் சேனல்ல நான் எப்படி இன்னும் கூட நான் திறம்பட செயல்படுத்த முடியும் அப்படின்றதுக்கான வீடியோஸ்லாம் நான் பார்ப்பேன். அதே மாதிரி நீங்களும் பாத்திரம் கழுவும் போது கூட கண்டிப்பா அந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்களும் எந்த வீட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் படிக்கிற வேலையை தொடர்ந்து அது கூடவே சேர்ந்து செய்யுங்க. கண்டிப்பா ஜெயிக்கலாம். வேலை வாங்குற வரைக்கும் நிம்மதியா தூங்கவே கூடாது. நம்ம நிம்மதியா தூங்கிட்டோம்னா நம்ம பின்தங்கிட்டோம்னு அர்த்தம். நமக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் படிச்சுட்டு இருக்காங்க. நம்ம நிம்மதியா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம். சோ தூக்கத்துல கூட நமக்கு அந்த வேலை வாங்கிட்டோம், வேலை வாங்க போறோம்ன்ற கனவு வெறிதான் இருக்கணும். கை குழந்தை இருக்கு, மாமியார் பிரச்சனை, வீட்டுக்கார பிரச்சனை, இதெல்லாம் பெரிய தடையா நினைக்காதீங்க. இந்த பிரச்சனையில இருந்துலாம் உங்களை நீங்க தான் வெளியே கொண்டு வரணும். இதுக்காக ஒரு மகாகவி பாரதியார் மறுபடியும் வரமாட்டாரு. பாரதியார் என்ன நம்மள அடுப்பங்கரையில இருந்து ஹால் வரைக்கும் தானே கூட்டிட்டு வந்தாரு. ஜெயிச்சவங்க எல்லாருமே தனிமரம் கிடையாது. அவங்களுக்கும் நம்மளை விட பெரிய பெரிய பிரச்சனை இருந்திருக்கலாம். அவங்களுடைய பிரச்சனை நமக்கு தெரியாததுனால நம்ம பிரச்சனை நமக்கு பெருசா தெரியுது. சீக்கிரமா எழுந்துக்கோங்க. 9 மணிக்கு புக் எடுத்து உட்கார்ந்துடணும்னு முடிவு பண்ணிடுங்க. அதுக்கேத்த மாதிரி டெய்லி ரொட்டீனை பிளான் பண்ணுங்க. உங்களோட டெய்லி லைஃப் எப்படி போகுதுன்னு உங்களுக்கு தான் தெரியும். அதுக்கு யாரோட பிளானும் செட் ஆகாது. அதுக்கு நீங்க மட்டும்தான் பிளான் பண்ணணும். 9 to 5 ஸ்கூல் போற மாதிரி படிச்சே தீரணும். அதுக்கேத்த மாதிரி டெய்லி ரொட்டீன் லைஃப மாத்திக்கணும். முன்னாடி நாளே பிளான் பண்ணிடுங்க. நாளைக்கு காலையில எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், என்ன டிஃபன், என்ன லஞ்சு, நான் ஈவினிங் என்ன செய்ய போறோம், எல்லா பிளானையுமே முடிச்சு வச்சுட்டு காலையில 9 மணிக்கு உட்கார்ந்தீங்கன்னா சாயந்தரம் 5 மணி வரைக்கும் உங்களை யாரும் எந்த கேள்வியும் கேட்காத அளவுக்கு முதல்ல ரொட்டீன் லைஃப செட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா டிஎன்பிஎஸ்சி பிளான் எல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஜெயிக்கிறது நீங்க தான். பாத்திரம் பளிச்சுன்னு தேய்க்கவும், துணி வெளியேறு துவைக்கவும் மட்டுமா நாம இருக்கோம்? எண்ணெய் எப்ப தீரும், அரிசி எப்ப வாங்கணும், எந்தெந்த மளிகை சாமான் எங்கெங்க இருக்கு, மிளகாத்தூள் அரைக்கணும், துணி துவைக்கணும், இது மட்டுமா நம்ம வேலை? இதுக்கு மட்டுமா நம்மளோட அறிவை பயன்படுத்தணும்? இந்த மாதிரி யோசனை பண்ணி எனக்கு வீட்டு வேலை மட்டும் செய்யறதே பிடிக்காததுனாலதான், என்னோட ஃபுல் டைம் அதுலயே இருக்கிறது எனக்கு பிடிக்காததுனாலதான் நான் தமிழ் படின்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சேன். உங்களுக்கு பிடிச்சது டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு பிடிச்ச வேலையை நீங்க செய்யும் போது அது உற்சாகத்தை கண்டிப்பா தரும். எப்பயாவது தூக்கமா வருது, படிக்கிறது மறந்து போகுது, சோம்பேறித்தனமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு வேலை செய்யுங்க. கடைக்கு போங்க, ஒரு கிரீன் இங்க் ஒன்று வாங்கிட்டு வாங்க. ரஃப் நோட்ல தூக்கம் வரும்போதோ, சோம்பலா இருக்கும் போதோ, கோவம் வரும்போதோ, எப்ப வேணா படிக்கணும்னு தோணாத போது கூட ரஃப் நோட்ல உங்க சைன் பண்ணுங்க. கிரீன் இங்க்ல சைன் பண்ணுங்க. அந்த சைனுக்கு வேல்யூ இல்ல. அந்த சைனுக்கான வேல்யூவை நீங்க கொடுக்கணும்னா வேலையில ஜெயிக்கணும், வேலையை வாங்கணும், அதுக்கு நல்லா படிக்கணும். இப்ப தூக்கம் வருமா? தூக்கம் ஓடி போயிட்டு இருக்குமே. ரஃப் நோட்ல மதிப்பே இல்லாம இருக்கிற இந்த சைன் உங்களுடைய கையெழுத்து. ஆனா எங்கேயோ உங்களுக்கான கோப்புகள், ஆவணங்கள் அரசு அலுவலகத்துல காத்துட்டு இருக்கு. யாருக்குமே பயன்படாம, யாருக்குமே தெரியாம நீங்க போட்ட ரஃப் நோட்ல உங்களுடைய கையெழுத்து. ஆனா அத மதிப்புடைய கையெழுத்தா மாத்துறதுக்காக பல ஆவணங்கள், கோப்புகள் அரசு அலுவலகத்துல காத்துட்டு இருக்கு உங்களுக்காக. அதுக்கு நீங்க படிக்கணும், ஜெயிக்கணும்.
உங்களுடைய கையெழுத்த மதிப்பு மிக்க கையெழுத்தா மாத்துறதுக்காக தான் நீங்க இப்ப போராடிட்டு இருக்கீங்க. தினமும் 5 நிமிஷம் கண்ணை மூடி உட்காருங்க. மனக்கண் முன்னாடி ஓட்டி பாருங்க. நாளைக்கே நீங்க ஆபீசர் ஆயிட்டீங்க. அந்த ஃபீல் எப்படி இருக்கும்? நீங்க லோவா ஃபீல் பண்ணும் போது இந்த மாதிரி பாசிட்டிவா திங்க் பண்ணி பாருங்க. என்னால முடியும்னு நம்பிக்கை வைங்க. நம்ம மேல நம்மளே நம்பிக்கை வைக்காட்டி வேற யாரு வைக்க போறாங்க? என்னால ஜெயிக்க முடியும் அப்படின்னு நம்ம தான் நம்பணும். லைப்ரரியும் ஆன்லைனையும் சரியா பயன்படுத்துங்க. கனவு பாதை சரியான தொடர்ச்சியான முயற்சி இருந்தா கண்டிப்பா நீங்க கனவு பாதைய நிஜ பாதையா ஆக்கி உங்களுடைய நாளைக்கு வாழ்க்கை கதை ஒரு சக்சஸ் ஸ்டோரியா உங்களால மாத்த முடியும். தலைவிகள் அதிகாரியாவதை பார்க்க காத்திருக்கும் ஒரு குடும்ப தலைவி. வாழ்த்துக்கள்.